இந்த பூமி உருவாகி 4.5 பில்லியன் வருஷங்கள் ஆகுது. ஸோ இந்த பூமி 4.5 பில்லியன் வருட பழமையான வரலாறை உள்ளடக்கி இருக்கு. இப்போ இவ்வளவு லென்த்தான வரலாறை நம்ம 24 மணி நேரமாக சுருக்கி ஒரு படமாக எடுத்தோம்னா, அந்த படத்தை சரியா நைட்டு 12 மணிக்கு பார்க்க ஆரம்பிச்சோம்னா அடுத்த நாள் நைட்டு 10-24 வரைக்கும் அந்த படத்தில் நீங்கள் வெறும் டைனோசர்ஸை மட்டும்தான் பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளவு காலங்கள் இந்த பூமி டைனோசர்ஸோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. அந்த 10-24 இருந்து டைனோசர்ஸோட அழிவு ஆரம்பிச்சு 11:41 வரைக்கும் டைனோசர்ஸ் முழுமையா அழிஞ்சு முடியுது. இன்னும் இந்த படத்துல வெறும் 19 நிமிஷம் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் மனுஷங்களோட என்ட்ரி இல்லை. சரியா படம் முடிகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி 11:58க்கு தான் மனுஷங்க இந்த பூமிக்கே வர்றாங்க. அந்த 11:58 இருந்து கூட நம்மளோட வரலாறு முழுசா நம்மளுக்கு தெரியல. மனிதர்களோட வரலாறை பதிவு செஞ்சதை இந்த 24 மணி நேரத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கடைசி 3 செகண்ட் மட்டும்தான் மிஞ்சும். ஸோ இந்த 4.5 பில்லியன் வருட வரலாறுல நம்ம இவ்வளவு சின்ன பகுதியை தான் பதிவு செஞ்சு வச்சிருக்கோம். இந்த கடைசி 3 செகண்ட்ல தான் கடவுள் உருவாகிறாரு, மதம் உருவாகுது, ஜாதி உருவாகுது. ஸோ இந்த கடைசி 3 செகண்டுக்கு முன்னாடி உள்ள 24 மணி நேர படத்துல கடவுளுக்கான ரோல் என்னவா இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. நன்றி.